Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சிப்பி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நம்ம சிப்பி மீனை வந்து எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்பி மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ நல்ல பெரிய சிப்பி பார்த்து வாங்கியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய சைஸ் சிப்பியில் தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளஷ் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நல்ல டேப் வாட்டரில் நல்லா இதை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு அவுட் சைடில் நல்ல ஸ்பாஞ்சியாக அப்புறம் நிறைய மண் எல்லாமே ஒட்டி இருக்கும். இதை நல்லா டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணி குக் பண்ணுற பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் நம்ம குக் பண்ணோன்னா இது குக் பண்ணும்போது இதோட ஷெல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த ஃப்ளஷுக்கு உள்ளாடி மண் தூசி எல்லாமே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம க்ளீன் பண்ணி இதை குக் பண்ணிட்டோன்னா நமக்கு அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா குக் ஆன பிறகு இதை மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். இப்போ இதை இன்னொரு பவுலில் தட்டிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு பிறகு இந்த மாதிரி பாருங்கள், ஈஸியாகவே நமக்கு ஃப்ளஷ் வந்து தனியாக வந்துடும். சில டைம் இதில் வந்து லைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் லைட்டாக நம்ம வந்து கத்தியோ இல்லை வந்து அந்த ஓடை வச்சு லைட்டாக புஷ் பண்ணி விட்டுட்டோன்னா ஈஸியாகவே நமக்கு வந்து ஃப்ளஷ் எல்லாமே சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், நம்ம குக் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு உள்ளாடி இருக்கிற ஃப்ளஷ் வந்து எவ்வளவு பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன தோடெல்லாம் நமக்கு கிடச்சிச்சுன்னா சின்ன சின்ன சைஸஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளஷ் எல்லாமே செப்ரேட்டாக எடுத்து வச்சாச்சு. இனி இதில் வந்து உள்ளாடி இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதுக்கு இதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது இதில் நிறைய பிளாக் கலரில் அழுக்கு சேர்ந்து இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கு உள்ளாடியுமே வந்து ஒரு லேயர் வந்து அழுக்கு இருக்கும். அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸ்லேயும் வந்து இந்த அழுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், உள்ளாடி இதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு நூல் மாதிரி இருக்கும். இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ளஷ் வந்து சூப்பராக க்ளீன் ஆகி கிடச்சிரும். சில தோட்டுக்கு உள்ளாடி குட்டி குட்டி ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ் எல்லாமே ரெடியாகி இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஆனியன், தக்காளி, கறி லீஃபு அண்டு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கிறேன். மசாலா நான் போடும்போது காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மசாலா தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கடுகு, ஜீரகம், காஞ்சி மிளகாய், கறி லீஃப் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுக்கலாம். இதை நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆனியன் குக் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நல்லா டிரான்ஸ்பேரண்டாக வந்ததுக்கு பிறகு இதில் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக வந்து நான் ஒரு பாதி தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிப்பி ஃப்ளஷ் வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணலை. நம்ம வெங்காயத்துக்கு ஆட் பண்ண அதே சால்ட்டு தான். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம்.
அப்புறமா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு டேஸ்டியான சிப்பி மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். இது வந்து தேவைப்படுறாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டோன்னா ஒரு டேஸ்டியான சிப்பி மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பருப்பு கறி கூட இந்த தோரன் வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து சிப்பி மீன் வாங்கும்போது இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.